ஓ மை காட், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பேஸ்டல் கலர்ஸில் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே செட் ஆகும். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயும் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதுன்றதை தாண்டி எனக்கு பிடிக்காததுன்னு எடுத்தேன்னா அதுதான் எனக்கு சூட் ஆகும். ஹாய், வெல்கம் டு ரம்யா வாங்கி ட்வின்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேர்ள் திங் தான் நான் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறேன் இன்னைக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலி இருக்கிற எல்லா ஆக்சசரிஸை விட கேர்ள்ஸோட ஆக்சசரிஸில் எனக்கு வந்து இயர்ரிங்ஸ் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அதை யூனிக்காக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து மீஷோ ஹியூஜ் இயரிங் ஹால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மீஷோலேருந்து இயரிங் கலெக்ஷன்ஸை தான் நான் பிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரிவ்யூக்காக. ஸோ இப்போது எந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்கு டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக வரப்போகிற கம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து சீ ப்ளூ கலரில் ரொம்ப ரிச் லுக்கில் ராயலாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் பிக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. கடையில் போய் கேட்கும்போது நிறைய ரேட் சொல்லுவாங்க. அந்த ரேட்டை பார்த்துட்டே நான் வேண்டாம், நமக்கு இந்த பட்ஜெட்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பர்சனலாக நான் 150க்கு மேலே இயர்ரிங்ஸ் நான் வச்சுக்கிட்டது இல்லை. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 150க்குள்ளே தான் இருக்கும். அப்படியே இருந்தால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட முடியாதுன்னு சொல்லி இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இயரிங்ஸை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப ரிச் லுக்லேயும் ராயலாகவும் இருக்குது. இந்த மாதிரி ரிங்ஸை போட்டாலே நம்ம எவ்வளோ சிம்பிளான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது ரொம்பவே அழகாக தெரியும். சீ ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த க்யூட்டான இயரிங்ஸோட ரேட் வந்து 224 rupees மீஷோ ப்ரைஸ்க்கு. நம்ம ஆன்லைன்லேயே ஜிபே ஆர் ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குமே ஆஃபர் இருக்குது. அது இல்லாமல் 224 rupeesக்கு நான் இதை வாங்கியிருந்தேன். எனக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் எனக்கு இந்த கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்கியிருந்தேன். போட்டு பார்க்கலாமா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு தெரியல. பட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ரொம்ப டே ஃபுல்லாலாம் போட்டிருக்க முடியுமான்னா கொஞ்சம் டவுட் தான். கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது இந்த டிசைன். அதில் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்திருக்கிறதுனால. ஸோ பார்த்தா எப்படி இருக்குது, பார்க்க ரொம்ப ராயலாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த இயரிங் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த இயரிங் என்னன்றதை பார்த்துருவோம். அடுத்து இந்த பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர் இயரிங்ஸ் தான். இதை பார்த்த உடனே செம்ம ராயலாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடும்போது சூப்பராக இருக்கும். சிம்பிளான பிளெயினான ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டால் எவ்வளோ டிஃபைனாக தெரியுமா? அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஆன்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. வெறும் பிளெயின் சில்வர் கலரில் இல்லாமல் ஆன்டிக் மாடலில் கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நல்லாவே இருக்கு. அந்த கொடுத்துருக்கிற மெரூன் கலருமே ரொம்ப டார்க் மெரூனாக கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்குது. இந்த டிசைன், இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருக்குது. சூப்பராக இந்த மாதிரி டிசைனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட மீஷோ ரேட் 319 rupees. இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 500 இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பலுக்கு வந்து 319 ரூபாய் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போட்டு பார்த்துருவோமா? ஓ மை காட், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக சீரியஸ்லி இதெல்லாம் கண்டிப்பாக டே ஃபுல்லாக என்னால் போட்டிருக்க முடியாது. நான் நார்மலாகவே கொஞ்சம் ஹெவி இயரிங்ஸ் யூஸ் பண்ணுவேன், போட்டிருக்கேன். பட் எனக்கே இது போட்ட உடனே வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக எனக்கு வெயிட்டான இயரிங்ஸ் போட்டு பழக்கம் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். குவாலிட்டி பற்றி எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்கள் காது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ரேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, பார்க்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது காட்டின கம்பலாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் காட்ட போகிற எல்லா இயரிங்ஸோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய மீஷோ ப்ராடக்ட்ஸை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்டில் லிங்க்கை கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க எல்லோரும். இந்த ஜும்கா செட் தான். எனக்கு என்னதான் மாடர்னாக இயரிங்ஸ் இருந்தாலுமே எனக்கு ஜும்கா இருந்தாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு லைட் பேபி பிங்க்கில் பீகாக்லாம்
கொடுத்து சூப்பராக ஜும்கா கீழே கொடுத்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கல்ல. எனக்கு இதை பார்த்த உடனே வாங்கி பார்த்துடணும் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. அந்த பீகாக்கில் இன்னுமே அந்த பீகாக்கை எக்ஸ்ட்ரா அழகு கூட்டுற மாதிரி அந்த மெரூன் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதுவுமே வந்து பிங்க் கலர் தான், கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கிறதுனால மெரூன் மாதிரி தெரியுது. பிங்க் கலர் ஸ்டோன் தான் வச்சுருக்காங்க. இது வந்து லைட் பேல் பிங்க் மாதிரி இருக்குது, அது பிங்க்னு சொல்ல முடியாது, லைட்டாக இருக்குது. ஸோ இது சூப்பராக இருக்குது இந்த ஜும்கா. இந்த பிங்க் கலர் ஜும்காவோட ரேட் 264 rupees. இது வந்து எல்லா ஃபேஸ் கட்டுக்குமே சூட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராட் இயர் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது பேக்கில் போயிடுச்சு, இந்த டிசைன் எல்லாமே இப்படி போயிடுச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபேஸை வந்து இன்னுமே அழகாக காட்டும், இப்படி இருக்கணும். பட் எனக்கு இப்படி விட்டோம்னா அந்த வெயிட்டுக்கா என்னன்னு தெரியல, இப்படி போயிடுச்சு. பட் ஜும்கானா அப்படி இல்லை, எந்த மாதிரி இருந்தாலும் அது ஃபுல்லாக வந்து ஃபேஸை கவர் பண்ணிக்கிடும், நம்மளுக்கு இன்னுமே கூட அழகாக தெரியும். நம்ம இந்த கம்பலை நம்ம போட்டு பார்த்துருவோமா? டடா, சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கம்பல்லாம் போடும்போது இருந்ததை விட இது சூப்பராக கவர் ஆகிருக்கும் ஃபேஸ் வந்து. அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. 264 rupeesக்கு இது ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு பெருசாக இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இயரிங்கை விட இது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இல்லை. இதை என்னால் ஃபுல் டே வேர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பர்சனலாக ஜும்கா பிடிக்குங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க் கலரில் ரொம்ப அழகாக, இதுவுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ நிறைய கலர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரில் எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்த கம்பல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் இயரிங் தான். எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் ஆஃப் இந்த கலர் தான். இப்போது நம்ம பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸோட எக்ஸ்ட்ரா பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டல் கலர்ஸ் தான் அழகாக இருக்கும். நம்ம வந்து லைட் கலரோ இல்லை டார்க் கலரோ வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணும்போது பிளெயின் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நம்ம இயரிங்கை வந்து டிஃபைனபிளாக காட்டணும் அப்படின்னா நம்ம தனியாக தொக்கா தெரியும். அந்த மாதிரி இயரிங்ஸ் தான் இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த கலரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியே இன்னுமே அந்த மெரூன் கலர் கொடுத்து இன்னும் அந்த இயரிங்கை அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த கலர்ஸ்னாலேயே நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த இயரிங்கும் 264 rupeesக்கு இந்த இயரிங்கும் நான் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுமே சேம் ரேட் தான், 264 rupees. பட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லா மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் இது வந்து சூஸ் ஆகும், ஐ மீன் செட் ஆகும். என்னன்னா எல்லா கலர்ஸ்க்கும் எவ்வளோ பிரைட்டாக போட்டாலும் டல்லாக போட்டாலும் இது வந்து ரொம்ப பேஸ்டல் கலர்ஸில் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும், மேட்சிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரியான இயரிங்ஸ் தான் இப்போது நான் காட்டுற எல்லாமே. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 264 rupeesக்கு இருக்குது. எல்லாமே நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் நமக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனியும் நம்ம போட்டு பார்த்துருவோமா? டடா, இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. சிலது வந்து நமக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசித்து வாங்கணும். பட் இந்த மாதிரி இயரிங்ஸை வந்து நம்ம நிறைய அப்பப்போ கலெக்ஷன்ஸை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் என்ன மாதிரி அவுட்ஃபிட்டுக்கு வேணால் நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது இந்த இயரிங்ஸ்க்கு. இதுவும் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் ஒன்றும் இல்லை, இதுவுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மெரூன் கலர் தான் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அது வந்து கம்பேரிட்டிவ்லி சைஸும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் இதுவுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கம்பல் என்னென்னு பார்த்துருவோமா? டடா, பிளாக் கலர். எல்லா கலரும் பார்க்குறோமே, பிளாக் கலர்னா எப்படி? ஏன்னா எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு கலர் அப்படின்னா பிளாக் கலர் தான். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எந்த அக்சசரிஸாக இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் எந்த மாதிரி இருந்தாலும் பிளாக் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு இயரிங் தான் இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பிக் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இன்னுமே அதை ஹைலைட் பண்ணுற விதத்தில் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. கீழே பீட்ஸுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியஸ் இருந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒரே மாதிரியான இயரிங்ஸே போடுவோம், இதுதான் நமக்கு சூட் ஆகும்னு. இப்போது என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து ஜும்கி தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜும்கா செட்ஸே நான் வாங்கி வச்சுருப்பேன். நான் அடுத்து வேறு எந்த மாதிரியும் நான் வந்து போடணும்னு ஆசையாக வராது. பட் இந்த வாட்டி அதை மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து இதையும் தாண்டி இன்னொன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக நமக்கு சம்மந்தமே இல்லாத டிசைன்ஸில் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதுன்றதை தாண்டி எனக்கு பிடிக்காததுன்னு எடுத்தேன்னா அதுதான் எனக்கு சூட் ஆகும். பட் எனக்கு இது பிடிச்சதான் வாங்கியிருந்தேன், எனக்கு சூட் ஆகுதான்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போட பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பர்சனலி எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரேட் 300 rupees. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் இதோட டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதையும் போட்டு பார்த்துருவோமா? டடா! ஐ திங்க் இந்த இயரிங் தான் என்னோட ட்ரெஸ்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நானும் யோசித்தேன் இது போட்டால் எப்படியா இருக்கும் காதில் அப்படின்னு சொல்லி. நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட ரேட் 300 rupees. இப்போ நான் காட்டின எல்லா இயரிங்ஸோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வேணும் அப்படிங்கிறவங்க. வீடியோ இதோட எண்டு தான். அடுத்து இன்னொரு ஷாப்பிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா வாங்கட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Please do subscribe. Bye.